10,000 செக்மெண்ட்டுக்குள்ள 5G ஃபோன் வேணுமா? ஸோ அதே மாதிரியாக ரியல்மி வந்து புதுசாக வந்து Realme C65 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக வருது. அது மட்டும் இல்லாமல் 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ இந்த ரியல்மியோட C65ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 50, 60, 90 மற்றும் 120 ஹெட்ஸ் மாதிரி தேவைக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் மாறிடும். பிரைட்னஸ் பொறுத்தவரை 625 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தா கூட நமக்கு வந்து 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் 10,000 செக்மெண்ட்லேயே வந்துருது. இது நல்ல விஷயம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது ஒரு 5G சிப்செட்டாக வருது. அதாவது 5G சிம் இதில் போட முடியும். அதான் 10,000 ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசருக்கு 77,000 ரேங்க் வருது. அதாவது 100க்கு 40 மார்க் எடுக்குது. இது ஒரு C கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். ஸோ அகைன் வந்து ஒரு 10,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டீசென்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக 90, 100க்கு மாதிரி தான் வந்து ரேங்க் வந்து ப்ராசருக்கு வரும். ஆனால் இது வந்து 70 ரேங்க் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசர் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுபடி பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டெடிகேட் சிம் செட் தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 OSல வந்து ரியல்மியோட UI இன்டர்ஃபேஸில் என்ன ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து OSோட அப்டேட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற டவுட் தான். காரணம் இது வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறனால அப்டேட்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக்ஸ் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. இந்த ரெண்டாவது கேமரா வந்து மேக்ரோ சென்சாரா வருதா இல்லை டெப்த் சென்சாரா வருதா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடியாக செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த ஃபோனுக்கு IP54க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் பவர் பட்டனில் தராங்க. ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் வருது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANC சப்போர்ட், 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் டைம் எடுத்துக்கிடும் சார்ஜாக இருக்குது. காரணம் 15 வாட் வச்சு 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்க தான் செய்யும். இருந்தாலும் அட்லீஸ்ட் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஓகே தான். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை வந்து 10,000 செக்மெண்ட்டில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது 10,000 ப்ரைசிங் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து இந்த ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் டீசெண்டாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு டீசெண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசருமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசர் கொடுக்குறாங்க. அது 5G சப்போர்ட்டும் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன எசென்ஷியலான விஷயம்லாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 18 வாட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடியாக பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட C65 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.